வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி தேதி 21 மார்ச் 2024. இப்போ டைம் 11:10 ஆகுது. இன்றைக்கி உள்ள பேங்க் நிஃப்டியோட ஸ்டேட்டஸு, கரண்ட் பேங்க் நிஃப்டி 46,883 ரன் ஆகிட்டுருக்கு. இன்றைக்கி உள்ள சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் 46,990, சப்போர்ட் 46,870. இப்போ கரண்ட் ஸ்டேட்டஸு, மார்க்கெட்டு சப்போர்ட்டுக்கு மேலே ஃபஸ்ட்டு கேண்டில் ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. டாப்பில் இருந்து ரெசிஸ்டன்ஸ் லெவல்லேருந்து கீழே டவுன் வந்து அப் டு லோ 46,760 வரலும் வந்துட்டு எகெயின் ரெக்கவரி ஆகி இப்போது இன்பிட்வீன் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் உள்ளே இருக்குது. இன்றைக்கி நான் எடுத்த பொசிஷன் என்னென்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் சூஸ் பண்ண ஸ்ட்ரைக் ப்ரைஸு 46,700 கால் அண்ட் புட்டு. டோட்டல் நம்பர் ஆஃப் ட்ரேடு இதுவரையில் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கிறது நம்பர் 9. அதில் ஒரு ட்ரேடு ரிஜெக்டடு. ஸோ எக்ஸிக்யூட்டட் ஆர்டர் டோட்டல் 8. அதோட ஓவரால் பொசிஷன் பார்த்திங்கன்னா நெகட்டிவில் இருக்குது 17,021. இங்கே கால் ஹோல்டு பண்ணது அகெயின் ஃபால் டவுன் கொடுக்கும்போது ஹோல்டு பண்ண கால் தான் லாஸ் கொடுத்துருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 12,000 லாஸ் எதில் காட்டுதுன்னா கால் சைடு தான். இப்போ எகெயின் 90 குவான்டிட்டி ஹோல்டு பண்ணியிருக்கேன். புட்டு வந்து 1 குவான்டிட்டி வந்து செல் பண்ணியிருக்கேன். பார்க்கலாம் ஃபர்தர் கேண்டில் ரெசிஸ்டன்ஸுக்கு போய் டச் ஆச்சுன்னா லிட்டில் பிட் நம்ம லாஸ் ரெக்கவரி ஆகும். ஃபர்தர் மூவ் என்னங்கிறத பார்க்கலாம் வெயிட் பண்ணி. இப்போ மார்க்கெட் சுச்சுவேஷன் பிலோ த ரெசிஸ்டன்ஸு 46,850 இருக்குது. நம்மளோட பொசிஷன் 9,700. இதை நான் எக்ஸிட் பண்ணிடுறேன். இன்கேஸ் இது லாங் ஃபார்மேஷன் டவுன் கொடுத்ததுன்னா நமக்கு இன்னும் லாஸ் இன்க்ரீஸ் ஆகிடும். இப்போ மார்க்கெட் டைமு 12 o'clock 7 ஆகுது. கேண்டில் வந்து பிலோ த சப்போர்ட் லைன் கீழே தான் ஃபார்மேஷன் நடந்துகிட்ருக்கு. நம்மளோட பொசிஷன் என்னென்னு பார்க்கலாம். நம்மளோட பொசிஷன் 16,000 மைனஸில் இருக்குது, நெகட்டிவில். இது வந்து நம்ம க்ளோஸ் பண்ணது 20,000 ரேஞ்ச் வரலாம் க்ளோஸ் பண்ணியிருந்தோம் லாஸில். இப்போ ஆல்மோஸ்ட் 3,000 to 4,000 ரெக்கவரி ஆகிருக்கு. பார்க்கலாம் வெயிட் பண்ணி. இப்போ நம்மளோட லாஸ் 10,000க்கு ரெக்கவரி ஆகிருக்கு. 10,500 ரேஞ்சு. மார்க்கெட் டவுன்ஃபாலில் தான் இருக்குது. லாங் கேண்டில் ஃபார்மேஷன் ஆகுது. இப்போ லாஸ் எகெயின் ரெக்கவரி ஆகிருக்கு 7,000 ரேஞ்சு. இங்கே மார்க்கெட்டு எகெயின் டவுன்ஃபாலில் தான் போயிட்டுருக்கு 46,619 ரேஞ்சில். இப்போ நம்ம ஓவரால் லாஸ் ரெக்கவரி ஆகி 1,500 ரேஞ்சில் இருக்குது. இப்போ பாசிட்டிவ் ரெக்கவரி ஆகிடுச்சு. நம்மளோட லாஸ் வந்து 2,500 இருக்குது. பேங்க் நிஃப்டியோட ஸ்டேட்டஸு 46,605 இருக்குது. ஃபர்தர் டவுன் தான் ஆகிட்டுருக்கு. இப்போ எகெயின் லாஸ் இன்க்ரீஸ் ஆகுது 8,000. $13,000 வந்துருச்சு. நான் இது ரெக்கவரி ஆனதை வந்து க்ளோஸ் பண்ணுறேன். ஸோ எகெயின் ஓவரால் லாஸ் வந்து 16,000 இருக்குது. 16,408.
இது டோட்டலாக ரெக்கவரி ஆகிது. ரெக்கவரி ஆகிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணலை, ஃபர்தர் பிரேக் அவுட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த கேண்டில் வந்து ஃபார்மேஷன் அப்பு கொடுத்தனால நமக்கு எகெயின் லாஸ் கொடுத்துருச்சு. இப்போ டைம் 1:52 ஆகுது. பேங்க் நிஃப்டி பொசிஷன் 46,681 ரன் ஆகிட்டுருக்கு, பிலோ த சப்போர்ட்டு. இப்போ நம்ம ஓப்பன் பொசிஷன் என்னங்கிறத பார்க்கலாம். நம்ம ஓப்பன் பொசிஷன் நெகட்டிவில் இருக்குது, 19,200 ரேஞ்சில் 90 குவான்டிட்டி. சப்போர்ட்டை டச் பண்ணுச்சுன்னா லிட்டில் பிட்டு நமக்கு ரெக்கவரி ஆகும் லாஸு. ஆல்மோஸ்ட் 19,000 20,000 ஆகிருக்கு. பொசிஷனை நான் எக்ஸிட் பண்ணிடுறேன். $20,800 க்ளோஸ் பண்ணியிருக்கு. 20,883. நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸு 14. ஒரு ரிஜெக்ட் ட்ரேடு. பேங்க் நிஃப்டி ஃபர்தர் டவுன் தான் இருக்குது, பிலோ த ரெசிஸ்டன்ஸு.